டெலிவரி பெட்ல படுத்துட்டு புஷ் பண்றப்போ இந்த சிம்பிள் ட்ரிக் ஃபாலோ பண்ணா உங்களோட பெரினியல் டேர்ஸ் கம்மியாகும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஹாய், ஐம் ஸ்ருதி ஸ்ரீ, மாம் ஆஃப் 3 அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் பியா. லேபர் டைம்ல பெட்ல படுத்துட்டு புஷ் பண்றப்போ உங்க நீஸ செஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து தைஸ நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அது கூடயே இந்த கியானோ டெக்னிக்கையும் ட்ரை பண்ணி பாருங்க. கியானோ அப்படின்னா நீஸ் இன் அண்ட் ஆங்கிள்ஸ் அவுட். உங்க நீஸ முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸா கொண்டு வந்துட்டு ஆங்கிள்ஸ முடிஞ்ச அளவுக்கு தூரமா வச்சுக்கோங்க. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு வி ஷேப்ல கால வச்சுக்கோங்க. சோ இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதுல இருக்கிற சயின்ஸ் என்ன? நீங்க நீஸ க்ளோஸரா கொண்டு வர்றப்போ உங்களோட தை போன்ஸ் இன்வர்டா ரொட்டேட் ஆகி உங்களோட சிட் போன்ஸ் மூவ்ஸ் அபார்ட். இதனால பெல்விக் அவுட்லெட் நல்லாவே வைடன் ஆகும் அண்ட் தட்ஸ் த எக்ஸாக்ட் ஸ்பேஸ் யுவர் பேபி நீட்ஸ் டு கம் அவுட். அண்ட் இது ஜஸ்ட் தியரி இல்ல, 2025ல பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிகல்ல இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றதுனால பெரினியல் டேர்ஸ் சிக்னிபிகண்டா ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பயோமெக்கானிக்கலி ஆல்சோ இட் மேக்ஸ் சென்ஸ் பிகாஸ் மோர் ஸ்பேஸ் ஃபார் பேபி டு மூவ் அவுட் மீன்ஸ் லெஸ் பிரஷர் ஆன் த பெரினியம். பட் உங்களுக்கு ஹிப் ப்ராப்ளம், பெல்விக் கர்டில் பெயின், எஸ்பிடி இல்லைன்னா டெலிவரிக்கு முன்னாடி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இது மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்காங்கன்னா இந்த டெக்னிக்கை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர்லி லேபருக்கு முன்னாடியே இதை பத்தி உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எவ்ரி பெல்விஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் எவ்ரி பர்த் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் இப்பவே இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிவரி அப்போ உங்க கூட இருக்க போற சப்போர்ட் பார்ட்னருக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் எவிடன்ஸ் பேஸ்ட் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.